வணக்கம் நண்பர்களே, நம்ம யோகா அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 60 கிலோ 70 கிலோ 80 கிலோக்கு மேலே உள்ளவங்களுக்கு பயிற்சியும், ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு பயிற்சியும் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தினமும் அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி தான் வயிற்று பகுதி, இடுப்பு பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். வாங்க பயிற்சிக்கு போகலாம். முதல்ல சின்னதாக ஜம்ப் பண்ணுங்க. இது முதல் பயிற்சி. அதாவது கொஞ்சம் மேட்லேயே வாக்கிங் பண்ணுங்க. 1 நிமிடம் வரை பண்ணுங்க. முதல்ல முன்னோக்கி போங்க. அடுத்தது ரிவர்ஸ்லேயும் கொஞ்சம் நேரம் செய்து பாருங்கள். 1 நிமிடத்துலேருந்து 2 நிமிடம் வரை இந்த பயிற்சியை செய்யுங்க. இந்த பயிற்சி செய்யும்போது நமது உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் இயங்கப்பட்டு சிறப்பான இரத்த ஓட்டம் கிடைக்கும். இந்த ரன்னிங் பண்ணுறது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு மூச்சு பயிற்சி நல்லா கிடைக்கும். ரிலாக்ஸ் ஆகுங்க. அடுத்தது காலை கொஞ்சம் வைடாக வச்சுடுங்க. வச்சுக்கிட்டு கையை கோர்த்துக்கிட்டு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் கையை மேலே கொண்டு வாங்க. வலது பக்கம் திரும்பும்போது இடது காலை பின்னாடி லைட்டாக தூக்குங்க. அப்போ தான் ஸ்ட்ரெச் முழு நிலை அடையும். 25லேருந்து 30 முறை 3 டைம் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. அடுத்தது காலை வைடாக வச்சுடுங்க. முதல்ல காலை பாதம் வர தொடுங்க. அடுத்தது மேலே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வயிற்று பகுதி இழுக்கப்படுகிறது. முன்னாடி குனியும் போது மூச்சை வெளியிடுங்க. மேலே வரும்போது மூச்சை உள்ளே இழுங்க. முதல்ல 20லேருந்து 25 முறை பண்ணுங்க. அடுத்தது கவுண்டிங் கூட்டிகிட்டே போங்க. இந்த பயிற்சியில் வயிற்று பகுதி, தொடைப்பகுதி, இடுப்பு பகுதியெல்லாம் இழுக்கப்படும். இதனால் நமக்கு தேவையற்ற சதைகள் குறையும். அடுத்த பயிற்சி, நேராக நில்லுங்க. நின்றுக்கிட்டு கையை பக்கவாட்டில் வைங்க. காலை வைடாக வச்சுடுங்க. முதல்ல வலது கையால் வலது பாத பக்கமாக சாய்ந்து தொடுங்க. எவ்வளோ கீழே வர முடியுமோ அவ்வளோ சாய்ங்க. அடுத்தது வலது கையை கிராஸில் காலில் தொடுங்க. அடுத்தது இடது கையை இடது பாதம் வர தொடுங்க. இடது கையை வலது பாதத்தில் வைங்க. அப்படி கிராஸில் மாறி மாறி பண்ணுங்க. கைகளை பாதத்தில் தொடும்போது கை மேலே இருக்கும்போது இந்த பயிற்சியில் நீங்கள் மேல் நோக்கி பாருங்கள். அப்போ தான் உடம்பு வளையாது. இல்லாமல் இருந்தால் உடல் முன்னோக்கி வந்துடும். இந்த பயிற்சியில் சைடு ஃபேட்டு நல்லா குறையும். அடுத்தது வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி திருகப்படும். வயிற்று பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் குறையும். இந்த பயிற்சியும் 20லேருந்து 30 முறை முதல்ல பண்ணுங்கள். அடுத்தது போக போக கூட்டிகிட்டே போங்க. 25 முறையிலேருந்து 30 முறை வச்சு 3 டைம் பண்ணுங்கள். அடுத்து போக போக கவுண்டிங் கூட்டிகிட்டே போகலாம். அடுத்த பயிற்சி, அப்படியே உட்காருங்க. உட்காந்துட்டு காலை ஒய்டாக விரிச்சிடுங்க. மூச்சை உள்ளே இழுத்துட்டே கையை மேலே தூக்குங்க. தூக்கிட்டு வலது பக்கமாக சாய்ங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. முதல்ல இப்படி காலில் தொட வராது. இந்த பயிற்சி செய்யும்போது நம்ம சைடு பகுதி இழுக்கப்படுகிறது. இது நல்ல ஒரு பயிற்சி. முதல்ல எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. 10லேருந்து 15, 20 அப்படியே கூட்டிகிட்டே போகலாம். காலை தொடும்போது மூச்சை வெளியிடுங்க. மேலே வரும்போது மூச்சை உள்ளே இழுங்க. இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கே தெரியும், அந்த சைடு வயிற்று பகுதியில் உள்ள சைடு ஃபேட்டெல்லாம் குறையும். அடுத்தது அதே நிலையில் பக்கவாட்டில் செய்யுங்க. வலது கையால் இடது காலையும், இடது கையால் வலது காலையும் தொடுங்க. இந்த பயிற்சியும் 20 முறை பண்ணுங்க. போக போக கூட்டிகிட்டே போகலாம். இந்த பயிற்சியிலையும் காலை தொடும்போது மூச்சை வெளியிடுங்க. மேலே வரும்போது மூச்சை உள்ளே இழுங்க. ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம முழுநிலை அடையும் போது நமக்கு மனசுக்கு மகிழ்ச்சியும் முழு பலனும் கிடைக்கும். அடுத்தது அப்படியே நேராக படுங்க. படுத்துட்டு காலை 1 அடியிலிருந்து 2 அடி வரை தூக்குங்க. மேலும் கீழுமா அசைங்க. இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு வயிற்று பகுதியில் வலி ஏற்படும். வலியை பொருட்படுத்தாது செய்யுங்க.
ஃபஸ்ட் டைமில் 25லேருந்து 30 முறை பண்ணுங்கள். அடுத்தது கவுண்டிங் கூட்டிகிட்டே போங்க. எவ்வளோ அதிகமாக செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வயிற்று பகுதியில் உள்ள தசைகள் குறையும். அடுத்த பயிற்சி காலை 45 டிகிரியில் வைங்க. வச்சுட்டு ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு இவ்வளவு தொடுங்க. கால் முட்டு வர ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. அடுத்தது போக போக கொஞ்சம் முழு நிலை அடையும் போது எவ்வளவு முன்னோக்கி வர முடியுமோ அவ்வளோவுக்கு முன்னோக்கி வந்து கால் பாதம் வர தொடுங்க. இந்த பயிற்சி செய்யும்போது வயிற்று பகுதியில் வலி ஏற்படும். நம்ம எப்போ வலி ஏற்படுகிறதோ அந்த இடத்திற்கு முழு பயிற்சி கிடைக்கிறது. வயிற்று தொப்பைகளை குறைக்க இது சிறப்பான பயிற்சி. இதனால் நமக்கு வெயிட்டு குறையும், தேவையற்ற கொழுப்புகள் கரையும். அடுத்தது நேராக படுங்க. படுத்துட்டு சைக்கிளிங் பண்ணுங்க. காலை வச்சு மிதிவண்டியை மிதிக்கிறது மாதிரி மிதிச்சிட்டே இருங்க. முதல்ல கிளாக் வைஸில் பண்ணுங்கள். அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணுங்கள். 25லேருந்து 100 முறை வரை பண்ணலாம். இந்த பயிற்சி கால் பகுதிக்கு சிறப்பு பயிற்சி. அடுத்தது வயிற்று பகுதிக்கும் நல்ல பயிற்சி. வயிற்று தசைகள் இறுக்கப்பட்டு வயிற்றில் உள்ள தசை தேவையற்ற கொழுப்புகள் குறையும். இந்த பயிற்சியும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணுங்கள். அடுத்தது கேட் போஸில் நில்லுங்க. நின்றுக்கிட்டு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி புஜங்காசனம் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ணும்போது தான் நமக்கு வயிற்று பகுதி இழுக்கப்படும். புஜங்காசனம் பண்ணும்போது அடி வயிற்று பகுதி இழுக்கப்பட்டு உடல் உள்ளுறுப்புகள் சிறப்பாக செயல்படும். இது ஒரு சிறப்பான பயிற்சி. எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். புஜங்காசனம் வரும்போது மூச்சை உள்ளே இழுங்க. அடுத்தது மூச்சை வெளியிடுங்க. எப்போ எல்லாம் வயிறு சுருங்குதோ அப்போ எல்லாம் மூச்சை வெளியிடுங்க. வயிற்று பகுதி நெஞ்சு பகுதி விரிவடையும் போது மூச்சை உள்ளே இழுங்க. இந்த பயிற்சியும் 25லேருந்து 30 முறை பண்ணுங்கள். இது ஒரு உடல் முழுமைக்குமான பயிற்சியும் கூட. காலிலிருந்து தலை வரை நமக்கு எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கும். அடுத்தது ஃப்ரீ ஆகுங்க. கொஞ்ச நேரம் சவாசனம் பண்ணுங்கள். சவாசனம் பண்ணிக்கிட்டு நார்மல் பொசிஷன் வாங்க. உடற்பயிற்சியின்மை ஆரோக்கியமற்ற உணவு முறை. இதனால் நம்ம உடலில் கொழுப்பு சேர்ந்து பலவித இன்னல்களுக்கு உள்ளாகிறது. அதை தவிர்ப்பதற்காக நம்ம இந்த உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.